ஹை கைஸ், வெல்கம் டு எஸ்எம்எஸ் கிரியேஷன்ஸ். இன்னைக்கு நம்ம எந்த ஷார்ட் ஃபிலிமோட ரிவ்யூ பார்க்க போறோம்னா ரெட் காயின் த செகண்ட் சான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இது படம் வந்து கதை ஸ்டுடியோஸ்ன்ற யூடியூப் சேனலில் வந்து ஸ்ட்ரீம் ஆகிட்டு இருக்கு. போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம தம்பி சர்வேஸ் தான் எழுதி இயக்கியிருக்காரு இந்த படத்தை. அவருமே ஒரு ரோல் ப்ளே பண்ணியிருக்காரு, அருமையாக அற்புதமாக நடிச்சிருக்காரு. அந்த ரோலுக்கு என்ன வேணுமோ ஒரு திறமையான தம்பி, ஒரு பெரிய ஆளாக இருக்காரு. அவருக்கு போய் சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம நிறைய பேர் வந்து இன்ட்ராவர்ட்டாக இருந்திருப்போம், உங்கள் ஃப்ரெண்டும் இன்ட்ராவர்ட்டாக இருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. நீங்கள் யாருக்கையும் நம்ம பேச மாட்டோம், அவங்களே வந்து பேசினாலும் நம்ம டிஸ்டன்ஸ் பண்ணிப்போம். அந்த மாதிரி நம்ம மேலே நம்ம ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸில் வந்து இருப்போம், நம்ம பேசினா தப்பாகிடுமோன்னு. அந்த மாதிரி இருக்கிற பையன் வந்து வேற ஒரு பீப்புள்கிட்ட வந்து இது பண்ணும்போது, கான்வர்சேஷன் பண்ணும்போது அவங்களும் அது மாதிரி இருந்து அந்த சுச்சுவேஷன்லேருந்து எப்படி வெளியே வந்தாங்க அப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இவன் வேர்ல்டு பார்க்குற பெர்ஸ்பெக்டிவும் மாறும். அந்த மாதிரி ஒரு நல்ல கதையாக வந்து நம்ம தம்பி சர்வீஸ் எழுதியிருக்காரு. இந்த ரெட் காயின் த செகண்ட் சான்ஸ்ன்னு சொல்லிட்டு அருமையான கதை. டைலாக்ஸும் சூப்பராக இருக்குது. அடிஷ்னல் டைலாக்ஸ் வந்து யார் எழுதியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜான்வி மண்டல் அவங்க எழுதியிருக்காங்க. ஸ்பெஷல் டைலாக் அவங்களும் சூப்பராக எழுதியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டிஓபி வந்து கல்கின்றவங்க பண்ணியிருக்காங்க. டிஓபியும் ஃப்ரேம்ஸும் எல்லாமே சூப்பராக இருக்குது, கேமரா மூமெண்ட்ஸும். அதே மாதிரி எடிட்டர் பார்த்தீங்கன்னா ஜோஸ்வா அண்ட் ஜெயின் 2 பேர் பண்ணியிருக்காங்க. எடிட்டிங் கட்ஸும் சும்மா நச்சுன்னு இருக்குது. அதே மாதிரி மியூசிக் பார்த்தீங்கன்னா சாய் சைத்தன்யா அண்டு விஜித் ராஜன் 2 பேர் பண்ணியிருக்காங்க. மியூசிக்கும் கதைக்கு ஏற்ற மாதிரி கதை கூடிய அப்படியே மென்மையாக ட்ராவல் ஆகுது. ஆக மொத்தத்தில் இது ஒரு நல்ல ஒரு ஃபீல் குட் படம். படம் அண்ட் கதை ஸ்டுடியோஸ்ன்ற சேனலில் போய் பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம தம்பி சர்வேஸுக்கு வாழ்த்துக்கள். தம்பி ஃப்யூச்சருக்கு இன்னும் நிறையா ப்ராஜெக்ட் பண்ணேன். தேங்க்யூ, பாய்.